மற்றொரு அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருப்பது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடன் கூட்டணி பேச்சு நடந்து வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூட்டணி பேச்சு நடப்பதை அவர் உறுதி செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது குறித்த மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முன்னதாகவும் நம்ம பேசியிருந்தோம், அதாவது இதற்கு முன்னாடி நடைபெற்ற காலங்களில் இனிமே பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு அதிமுகவின் முதன்மை கட்ட தலைவர்கள் எல்லாரும் சொல்லியிருந்தாலும் கூட தற்பொழுது டெல்லி பயணம், அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அமைச்சர் அமித்ஷாவே இது குறித்து பேசியிருக்காரு. விரைவில் அதற்கான தேதியும் அறிவிக்கப்படும், அந்த தேதியில இது குறித்த அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிடைக்கப்பட்டிருக்கும் தகவல் என்ன, அவர் கூறியது என்ன, தொடர்பான முதற்கட்ட விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். நேற்றைய தினம் அமித்ஷா நேற்று மாலையிலே இந்த கருத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த பேட்டியிலே இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு கேள்விகள் அவர் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த கேள்வியும் முன்வைக்கப்பட்ட நிலையிலே அவர் தற்போது அந்த பதிலை அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த தகவல் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவது உண்மைதான் என்ற துணியிலே அவர் பதில் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சரியான நேரம் வரும்போது இது தொடர்பாக வெளிப்படையாக அறிவிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக தனித்தனியாக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார்கள். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இரு அணிகளும் இணைந்து, இரண்டு கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக பேச்சுக்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லி சென்று திரும்பி இருக்கின்றார். இந்த நிலையிலேதான் அவர் கூட்டணி குறித்தெல்லாம் நாங்கள் எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அமித்ஷா அவர்களுடைய இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அமித்ஷா அவர்கள் நீண்டதொரு விளக்கம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட அவர் ஒரு சுருக்கமான விளக்கமாக இருந்தாலும் இதில் பல அர்த்தங்கள் புரிந்திருக்கின்றது. நேரம் வரும்போது கட்டாயம் இது குறித்து வெளிப்படையாக நாங்கள் சொல்லுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, அந்த பேக்டோர் நெகோசியேஷன் சொல்லுவது போல திரை மறைவு பின்னணியிலே இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. வெளிப்படையாக அவர்கள் இருவருமே அறிவிக்க தயங்குகிறார்கள். அதற்கு காரணம் இருதரப்பிலும் சில கண்டிஷன்கள் இருக்கலாம், சில விஷயங்கள் அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கலாம். எனவே அந்த கோரிக்கைகள் கூட என்ன என்பதையெல்லாம் நாம் 2 தினங்களாக பார்த்து வருகிறோம். எனவே அந்த கோரிக்கைகள் இருதரப்பிலும் ஏற்கப்படும் பட்சத்தில் இந்த கூட்டணி வெளிப்படையாக அமையும், வெளிப்படையாக அறிவிப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுதான் வருகிறது என்பதை அமித்ஷா அவர்களே வெளிப்படையாக பத்திரிகைக்கு செய்தியாக அவர் பேட்டியாக கொடுத்திருப்பது தற்போது மிக முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒரு செய்தியாக பதிவாகி இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.